தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. அண்மை செய்தி. சென்னை உட்பட 4 நகரங்களில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சமயமணிவண்ணன், குறிப்பாக எந்தெந்த விளையாட்டுகளில் தமிழகம் அதிகமாக ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது? வணக்கம். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என 4 மாவட்டங்களில் நடைபெற்றுள்ள கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 இன்றுடன் நிறைவு பெற உள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்த இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளானது இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 6வது சீசன் ஆனது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை என 4 மாவட்டங்களில் ஜனவரி 31ஆம் தேதி இன்றைய தினம் வரை நடைபெறுகிறது. கடந்த 13 நாட்கள் நடைபெற்ற 26 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளானது இன்றுடன் நிறைவு பெற உள்ளது. இன்றைய தினத்தை பிறகு இறுதி நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் வகித்து வருகிறது. குறிப்பாக 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 97 பதக்கங்களுடன் தமிழ்நாடானது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 2ஆம் இடம் பிடித்துள்ளது. நேற்று வரை தமிழ்நாடு அணியானது 3ஆம் இடம் வகித்த நிலையில் இன்றைய தினம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் மற்றும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றது மூலம் தமிழ்நாடு அணியானது இந்த பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் வகித்துள்ளது. குறிப்பாக கடந்த 13 நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணியானது குறிப்பாக தடகளத்தில் மிகுந்த ஆதிக்கம் செலுத்தியது. குறிப்பாக தடக்க பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணிக்கு ஏராளமான பதக்கங்களை தமிழ்நாட்டு தடகள வீரர் வீராங்கனைகள் பெற்று தந்தனர். அது மட்டுமல்லாது டென்னிஸிலும் ஆடவர் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் பிரிவு என மொத்தம் 4 பிரிவுகளிலுமே தமிழ்நாடு அணியானது தங்கம் பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்த பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணியானது மொத்தம், அதாவது தங்கம் 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என 97 பதக்கங்களுடன் 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்த பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா அணியானது முதலிடத்திலும் ஹரியானா அணியானது 3வது இடமும் வகித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore.